ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 3ஆம் நாள் உபவாச கூடுகைக்கு வந்திருக்கும் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதிகாலை என்னை கண்டடைவார்கள் என்பதாக நமக்கு வேதம் சொல்வது. அதன்படி அதிகாலையிலே அவரை தேடும்படியாக, அவரை நாம் பார்க்கும்படியாக அவர் ஆலயத்திற்கு கூடி வந்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணும்படியாக வந்திருக்கும் நாம் அனைவரும் பாக்கியவான்கள். ஏனென்று சொன்னால், கர்த்தர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இந்த அதிகாலையில் நாம் அவரை தேடும் பொழுது கர்த்தர் என்ன காரியம் நமக்காக வைத்திருக்கிறார் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். இப்பொழுதும் இந்த ஆராதனை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த 1 மணி நேரம் அசதியின் ஆவியின் நம்மளை அது சோர்வுபடுத்தாதபடிக்கு உற்சாகத்தின் ஆவி கர்த்தர் நமக்கு தந்து அவர் உற்சாகமாய் இந்த ஆராதனை நாம் செலவிடும்படியாகும். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற பிசாசின் கிரியைகள் ஒன்றுமே வாய்க்காமல் போகத்தக்கதாக இந்த ஆராதனை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் அதிசயராஜ் அவர்கள் முன்பாக வந்து இப்போது ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று இந்த உபவாசத்தின் 3ஆவது நாள் நாம் 40 நாள் தேவ சமூகத்தை காத்திருக்க திட்டமிட்டிருக்கிறோம். எவ்வளோ தடை இடையூறு கடுமையான மழை வந்தாலும் இந்த 3ஆவது நாள் காலையிலே தேவன் நம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறப்ப எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைங்க எல்லாரும் தேவ சமூகத்திலே கண்களை மூடி அருள்நாதர் இயேசு ஜெபத்தோடு இந்த காலை ஆராதனை ஆரம்பிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். எல்லாரும் சொல்லுவோமா? அதிகாலமே தேடுகிறேன், தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், 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 நாடுகிறேன். என் தேவனே, என் தேவனே, என் இயேசுவே, நேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மையே நேசிக்கிறேன். நேசிக்கிறேன். என் தேவனே, என் தேவனே, என் இயேசுவே, நேசுவே, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள ஜீவனுள்ள உரபா சதரபா கரபரபா ஸ்தோத்திரிப்பேன், துதி பாடுவேன். சொல்லுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். தேவனே சொல்லுங்க. என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். சொல்லுங்க. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த உபவாசத்தின் 3ஆவது நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொண்டு வந்திருக்க ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டையில் வாட்ச் பண்ணி மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலவான் கட்டப்படுவானாக, சாத்தான் மின்னலை போல கீழே விழுவானாக. நோ டிஸ்டர்பன்ஸ். இந்த 1 மணி நேரம் அளவற்ற பிரசனத்தை உணர்வது. அநேக பிள்ளைகள் பொருத்தனை பண்ணி வந்திருக்காங்கப்பா. அந்த கடுமையான மழையிலும் சூறாவளி காற்று வீசுகிற இந்த சூழ்நிலையிலும் புயலின் மத்தியிலும் சன்னிதானத்தை வந்திருக்கிறாங்களே தகப்பனே, இந்த 1 மணி நேரம் அளவற்ற பிரசனத்தை உணர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நாங்கள் பாடுகிற பாடல், ஆராதனை, செய்தி எல்லாவற்றும் வல்லமை வெளிப்படட்டும். பலவான் கட்டப்படட்டும், சாத்தான் மின்னல் போல் கீழே விழட்டும். எங்களை தாழ்த்துகிற சுவாமி, எங்களோடு கூட இரும். ஆன்லைன் வாட்ச் பண்ற மக்களுக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. உட்காருவோம் ப்ளீஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் அன்பை பற்றி தியானித்து கொண்டிருப்பதனால் தேவனுடைய அன்பு அது எப்படிப்பட்டது என்று நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்திருப்போம். அதை நினைத்து அவருடைய அன்பை குறைத்து ஒரு பாடலை பாடுவோம். அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. உலகத்திலே எத்தனை அன்பு வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு காமிக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அல்ல அல்ல குறையாத அன்பு, எந்த சூழ்நிலும் மாறி போகாத ஒரு அன்பு, எவ்வளவேனும் பொய்யே இல்லாத அன்பு நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அதை நினைத்து நாம் இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பான். அல்ல அல்ல குறையாத அன்பு,
ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பெயரை சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் 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 அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தின அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, மறுபடியும் கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல 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 குறையாத அன்பு, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, இயேசுவின் அன்பை ருசித்தவர்களாய் சொல்ல சொல்ல முடியாத அன்பை அன்பு, எண்ணி பார்க்கிறவர்களாய் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவின் இணையில்லாத அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றின அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, அல்ல அல்ல ருசிக்க குறையாத அன்பு, தேவிட்டாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்லே முடியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத மறுபடியும் ஒரு அன்பு, விசை அல்ல அல்ல குறையாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. சத்தமுறையில் சொல்லும் ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் இன்னொரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம மத்தியில் பிரதர் ஜூட் ஜேபஸ் ஒரு பாடலை பாடல் அவரோடு கூட இணைந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சூழ்நிலை நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் தொடர்ந்து வர வேண்டும் என்று இந்த 3ஆம் நாளிலும் கூட கர்த்தருடைய அன்பை தானிக்கும்படியாக வந்திருக்க எல்லாரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடுவோம். என் உம்முடையவன் என்று தினம் சொல்லிடுவேன். அதான் இது ஒரு அன்பு பாடல். இந்த வரியெல்லாம் சொல்லுகிறது, என் பிரியமே நீங்க தான், என் திராட்சை நீங்க தான், என் கிச்சில்லி நீங்க தான் என்று அவரை பார்த்து அன்பாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் உம்முடையவன் என்று தினம் சொல்லிடுவேன் நாதா, நீர் என்னுடையவராக இருப்பதால் நன்றியே. சொல்லுங்க. நான் உம்முடையவன் என்று தினம் சொல்லிடுவேன் நாதா, என்னுடையவராக இருப்பதால் நன்றியே. நன்றியே 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 இயேசுவே, நன்றியே 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 அன்பரே. நன்றியே 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 இயேசுவே. நான் உம்முடையவன் என்று நீர் சொல்லிடுவேன் நாதா, நீர் என்னுடையவராக இருப்பதால் நன்றியே. சாரோன் என்றோ ஜாவா சொல்லுங்க அவரை பார்த்து. இருப்பதால் நன்றி, பள்ளத்தாக்கின் லீலியாய் மலர்வதால் நன்றியே. சாரோனின் ரோஜாவாய் இருப்பதால் நன்றியே. அவரை பார்த்து சொல்லுங்க, திராட்சையே கிச்சிலியே. திராட்சையே கிச்சிலியே கனிகளும் மதுரமே, என் திராட்சையே என் கிச்சிலியே உம் கனிகளும் மதுரமே. உமக்கு நன்றியே 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 இயேசுவே. நன்றியே 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 அன்பரே. உம்முடையவன் என்று இன்னும் சொல்லிடுவேன் நாதா, நீர் என்னுடையவராக இருப்பதால் நன்றியே. நான் உம்முடையவன் என்று இன்னும் சொல்லிடுவேன் நாதா, என் பிரியமே நீ என்று, என் பிரியமே நீ என்று என்னை அழைப்பதால் நன்றியே. உம் ரூபவதியாக நினைப்பதால் நன்றியே. என் பிரியமே நீ என்று என்னை அழைப்பதால் நன்றியே. உம் ரூபவதியாக இருப்பதால் நன்றியே. என் இருதயம் கவர்ந்திட்ட என் மன பாலனே, என் இருதயம் கவர்ந்திட்ட என் மன வாலனே. உமக்கு நன்றியே 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 நண்பரே. நன்றியே 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 இயேசுவே. என்னை விருந்த சாலைக்கு அழைத்து போனதால் நன்றியே. என் மேல் பறந்திட்ட உந்தன் கொடியின் நேசமே, என்னை விருந்த சாலைக்கு அழைத்து போவதால் நன்றியே. என் நேசமே நீர்தான். சொல்லுங்க. என் ஆத்துமா நேசரே என் பிரியமே அவரை பார்த்து. இறையா. என் ஆத்துமா நேசரே என் பிரியமே. மறுபடியும் எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்துமா. என் ஆத்துமா நேசரே என் என் பிரியமே நீரையா. என் ஆத்துமா நேசரே என் பிரியமே நீரையா. உம் இடது கையின் தலைக்கு இருப்பதால் நன்றியே. உம் வலக்கரம் என்னையும் மறைப்பதால் நன்றியே. இடதுகாரின் தலைக்கு இருப்பதால் வலக்கரம் என்னையும். சொல்லுங்க. என் பிரியமே. என் பிரியமே ரூபமே நாம் பஞ்சமும் பசுமையும். அவரை பார்த்து. என் பிரியமே என் ரூபமே பஞ்சமும் பசுமையே. என் பிரியமே ரூபமே நாம் மஞ்சமும் பசுமையும். என் பிரியமே என் ரூபமே சொல்லுங்க. அவரை பார்த்து. நன்றியே உமக்கு. உமக்கு நன்றியே 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 இயேசுவே. நன்றியே 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 அன்பரே. நான் உம்முடையவன் என்று தினம் சொல்லிடுவேன் நாதா, நீர் என்னுடையவராக இருப்பதால் நன்றியே. நான்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று தூக்கத்தை பாராமல், அசதியை பாராமல், சோர்வை பாராமல் அனைவரும் நாம் எழுந்து நின்று தேவர் சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற பயபக்தியோடு, தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தில் நாம் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற மனபயத்தோடு அவரை நின்று நாம் ஆராதனை செய்யும் பொழுது நம் தூக்கத்தெல்லாம் கலைத்து, தூக்கத்தெல்லாம் வெறுத்து, தூக்கம் வரதான் செய்யும். ஏன்னா அதிகாலை நேரங்களில் 5:15 இந்த நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. இந்த காலையில் 4 மணிக்கு வரும் பாருங்க தூக்கம், 4-5 மணிக்கு. ஏன்னா அது பிசாசு கொண்டு வர ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் அதிகாலையில் என்னை தேடுவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்பதாக நம்ம ஏன் சொல்கிறோம். அந்த அதிகாலை டைமில் தான் பிசாசு நாம் ஆண்டவரை தேடக்கூடாது என்பதற்காக அவன் இப்படிப்பட்ட காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்மளையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விழ செய்கிறவனாக இருக்கிறான். ஆனாலும் நம்ம அதை பார்க்காமல், சோர்வை பார்க்காமல், பிசாசானனை பார்க்காமல், நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாம் அந்த தூக்கத்தை, சோர்வை பார்க்காமல் அவனை நிச்சயமாய் ஆராதனை செய்யும் பொழுது, உண்மையாய் ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதித்து வைத்தார். இப்பொழுதும் இந்த ஆராதனை பகுதி நம்ம தலைமை போதவர் டாக்டர் அதிசராஜர் முன்பாக வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஆராதனைக்குள்ள வேண்டிய செல்வார். உற்சாகத்தோடு, முழு பலத்தோடு, பரிசுத்தத்தோடு நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டு இறுதியிலே வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தினார், கண்ணீர் மணி போல் பாதுகாத்தார், எல்லா தீமைக்கு விலக்கி காத்தார். நன்றி 40 நாளும் நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேங்க் பண்ணி பாடி துதித்து ஒரு ஆயத்தை பண்ணுவோம். வாயில திறந்து எல்லாரும் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி ஆண்டவரே, நீ கொடுத்த ஜீவன், சுகன், பலன், கிருபைக்காக நன்றி. இந்த லாக்டவுன்லையும் 9 மாதம் நடத்தினரே உமக்கு நன்றி. சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே, எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்தீரே உமக்கு நன்றி. நன்றியால் பாடிடுவேன் நல்லவர் இயேசு, நன்மைகள் செய்த இயேசுவை பாடு. கைத்தட்டி பாடி கத்திரமையை பொறுத்தும். நன்றியால் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவேன் நல்லவர் இயேசு, எல்லாம் நன்மைகளை நினைத்தே. நல்லவர் கைத்தட்டி பாடுவோம். நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தானே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. செங்கடல் கரை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கியதை நாள் வரையில் தயவமா தயவா, தயவமா தயவா. உயிர்ப்பித்தே உயிர்த்தனார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானம் அது இந்த காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. எல்லா காரியத்தையும் நன்மையாக செய்து முடித்து நம்மளை சந்தோஷப்படுத்தி காப்பாற்றி பலப்படுத்த அன்பின் தேவன் நம்முடைய தேவன். என் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். ஆண்டவரை சொல்லுவோமா? உமை இல்லாமல் நான் தேவனை பூமியிலே ஒன்னு கண்டதில்லை. ஆண்டவரே, என் அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன்.
இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் உயிர்த்தந்த தெய்வம் நீரே. எங்களுக்காக உயிர்த்தந்த உம்மை தெய்வம், போல் ஒரு தேவனை பூமியில் அழைத்த தெய்வம் உயிருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லோ பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே. வா, அன்புக்கு நன்றி. பகலிலும் அன்புக்கு நன்றி, அன்புக்கு நன்றி. இயேசுவே இயேசுவே, இயேசுவே, என் உயிரே, இயேசுவே என் உயிரே, என் உயிரே. தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. எல்லாம் எனக்கு நீங்கதான். எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க தங்கச்சி, எல்லாம் நீங்கதான். எல்லாம் நீங்கதான். என் ஐஸ்வர்யம் நீங்கதான். வானம் பூமியும் யாவுமே மாறிடும் நீரோ வாக்கு மாறாதவரே. அன்புக்கு அன்புக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஓ, ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே பகலிலும் இயேசுவே, இயேசுவே நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உயர் அடைக்காலத்தில் என்னை வைப்பவரே உந்த நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் அல்லாத பூமியில் யாரையும் நம்பிடுவேன். உயிருள்ள தெய்வம் நீரே. கை தட்டி எல்லாரும் ஒரே மாதிரி, ஒரே மாதிரி. யாதா, ராமா, அல்லதா, ராமா. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே நாருயிரே, இயேசுவே நாருயிரே, இயேசுவே நாருயிரே, இயேசுவே நாருயிரே. கடைசியாக உங்க அன்புக்கு ஈடு கிடையாதுப்பா, உங்க அன்புக்கு இணை கிடையாதுப்பா, உங்க அன்புக்கு குறை கிடையாதுப்பா, உங்க அன்புக்கு முடிவே கிடையாதுப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் தேவ சன்னிதியில காலைல 7 மணி ஆண்டவரே சர்ச்சுக்கு வந்து நின்று நான் சொல்றேன், உங்க அன்புக்கு குறை கிடையாது, முடிவு கிடையாது, இணை கிடையாது, ஈடு கிடையாது. ஏன்னா எங்களுக்காக ஜீவனையே கொடுத்த அன்பு, எங்களை மன்னிக்கிற அன்பு, எங்களை அணைக்கிற அன்பு, எங்களை தள்ளிவிடாத அன்பு, எங்களை ஆசீர்வதிக்கிற அன்பு, எங்களை மேன்மைப்படுத்துகிற அன்பு. உண்மையே நான் நேசிப்பேன். பலனாகிய கர்த்தாவே, நான் உங்களே அன்பு கூறுவேன் ஆண்டவரே. காரணம் உங்க அன்புக்கு ஈடு இணை குறை கிடையாது. உங்க அன்புக்காக நன்றி. உங்க அன்பிற்கு இணையில்லையே. பாடுவோமா? சேர்ந்து ஆன்லைன்ல பாஸ் பண்ண பிள்ளைகளை சேர்ந்து பாடுவோம். அன்பிற்கு ஈடில்லையே. உங்க அன்புக்கு குறைவில்லையே. உங்க அன்புக்கு முடிவில்லையே. சொல்லுங்க. உங்க அன்பிற்கு இணையில்லையே. லபர சந்தரக லபா. உங்க அன்புக்கு குறைவில்லையே. உங்க அன்பு மேலானது. சொல்லுங்க. உங்க அன்பு மேலானது. உங்க அன்பு உயர்வானது. உங்க அன்பு மேலானது. உங்க அன்பு உயர்வானது. என் பாரங்கள் யாவையுமே தோளிலே சுமந்தீங்கப்பா. பா. என் பாரங்கள். சொல்லுங்க. என் பாரங்கள் உங்க தோளில் சுமந்தீங்கப்பா. உங்க அன்பு உங்க அன்பு மேலானது.
லாக்டவுன்ல, ஊரடங்குல, பஞ்சத்துல எனக்காக யாவையுமே நீங்க நலமாக நலமாக செய்வீங்கப்பா. உங்க அன்பு மேலானது, உங்க அன்பு உயர்வானது, உங்க அன்பு மேலானது, உங்க அன்பு உயர்வானது, உங்க அன்புக்கு ஈடு இல்லையே. உங்க அன்புக்கு குறைவில்லையே. உங்க அன்புக்கு முடிவில்லையே. உங்க அன்புக்கு குறைவில்லையே. உங்க அன்புக்கு முடிவில்லையே. அந்த இயேசுவின் அன்பை எங்க பார்க்க முடியும் தெரியுமா? சிலுவையில் தான் இயேசுவின் அன்பை பார்க்க முடியும். சிலுவையை பார்க்க இயேசு நமக்காக அரணிர்வாணத்தோடு தோன்றினார். நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, வியாதிக்காக, பலவீனத்துக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக, தரித்திரம் நீங்க இயேசு நமக்காக சிலுவையில் தொங்கினார். பக்தன் பாடுகிறார், சிலுவையிலே மா அன்பு காணுதே, உங்க அன்பை சிலுவையிலே பார்க்கிறேனப்பா. மாறிடாத மா நேசரே, மாறாதவர் அன்பின் ஆதரே, ஓ உங்க அன்பை சிலுவை நான் பார்க்கிறேனப்பா. இயேசுவின் மகா அன்பினே, ஆராமா சீக்காபாது அன்பின் ஆழம் அறிய முடியுமா? உமக்கு நன்றி. அல்லேலூயா. இயேசுவின் மகா அன்பினே, அன்பினே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே. சொல்லுங்க, கை தட்டி. இயேசுவின் மகா அன்பினே, ஆழம் அறியலாகுமோ? ஆகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே. மாறிடாய மானேஸ்வரே, அவர் மாறாதவர் அன்பினாலுமே. கல்வாரி சிலுவையில் கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாண்பிலே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே. I love you, Lord. இயேசுவின் கை தட்டி பாருங்க. இயேசுவின் மகா அன்பிலே, இதற்கின ஏதும் வேறில்லையே. இதற்கின ஏதும் வேறில்லையே. கைகளை தட்டி கர்த்தர் எல்லாரும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்தாவினை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை பயத்தோடு நடுக்கத்தோடு செல்வோம். பரமன்ற பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுற பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றொரு ஆகாத்திரி எங்களுக்கு தாரும், எங்களுக்கு பாவற்றை மன்னித்தரலும், எங்களை சோதனை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் ஆமென். உட்கார்வோம். நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபசிந்தையிலே ஒரு 2-3 நிமிடம் வருகிற புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வருகிற ஆண்டு எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. தேவ சந்நிதியில் அம்மா முழங்கால் படகிட்டு நான் சர்ச்சுக்கு வந்து ஆழ்ச்சி முட்டிக்கால் போட்டு சில நிமிடங்கள் ஜெபித்தேன். ஒரு 12 நிமிடம் ஜெபம் பண்ணேன். முழங்காலே நின்று. முடியாதவங்க உட்காந்துக்கலாம், வயசானவங்க முடியாதுங்க, முடிந்தவங்க முழங்காலே நின்று 2-3 நிமிடம் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறேன், புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்துக்காக என்னை ஆயத்தப்படுத்தும். வருகிற ஆண்டு திருப்தியின் ஆண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. வர ஆண்டு என்ன இருந்தாலும் சரி, பஞ்சமோ கஷ்டமோ யுத்தமோ பலவீனமோ இன்னும் வேறாவது வியாதி வந்தாலும் எனக்கு ஒரு திருப்தியின் ஆண்டா இருக்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? 2-3 நிமிடம் ஒப்பு கொடுத்து என் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தை, இது நமக்காக நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக தேவ சந்நிதியிலே ஜெபிக்கிற ஜெபம். நம்மத்திலே உதவி போதுங்க. பாஸ்டர் ராஜா முன்பாக வந்து முழங்கால் படையிட்டு நம்ம எல்லாருக்காக ஸ்தாபனத்துக்காக வந்திருக்கிற மக்களுக்கு
மக்களுக்கு, ஆன்லைன் வாசிப்பு பிள்ளைகளுக்காக எல்லாருக்கும் ஆண்டவர் வருகிறார் ஒரு திருப்தியை கட்டளையிட, ஒரு குறைவில்லாமல் சந்தோஷமாய் வாழ, எல்லா தீமைக்கு தீங்கு விலக்கி காக்க நமக்காக போதகர் ராஜாஜோ. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு விஷயாய் கூட எங்களை இந்த கால நேரத்தில் தாழ்த்தி வருகிற ஆண்டவரே புதிய ஆண்டுக்காக எங்களை ஆயத்தப்படுத்த முடியாய் கூட செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் திருப்தியின் ஆண்டின் கர்த்தாவே எங்களுடைய ஊழியக்காரரோடு வாக்கு பண்ணியிருக்கிறீர். கர்த்தர் எங்களை திருப்திப்படுத்த முடியாய் கூட செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் திருப்திப்படுத்துவீராக. ஆண்டவரே, 17 வகையான ஊழியங்களை திருப்தியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா எங்களுடைய விசுவாசிகளை கர்த்தர் திருப்திப்படுத்த முடியாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தை நேசிக்கிற ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் திருப்தியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே எங்க ஊழியங்களிலே கர்த்தர் எல்லா ஊழியம் ஆண்டவரே திருப்தியாக இருக்க ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமா பிசினஸ் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த ஆண்டு திருப்தியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் திருப்தியாக இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் எல்லாருக்கும் திருப்தியாக இருக்கு ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி அடைவார்னு சொன்னேன். முடிவேத வசனத்தின்படியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் திருப்திப்படுத்த முடியாய் செபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம், குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை திருப்திப்படுத்த முடியாய் கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே எங்க விசுவாசிகளுக்கு அடுத்த வருஷம் திருப்தியா இருக்க ஆவியானவர் கிரியை செய்வீராக. எல்லா ட்ரஸ்ட் நம்பருக்கு, எல்லா பங்காளர்களுக்கு, எங்க ஊழியத்தை நேசிக்கிற ஜெபிக்கிற டிவி பார்க்கிற ஆண்டவரே, டிவி நேயர்களுக்கு, மேக்சின் படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லாரையும் ஆண்டவரே நீ திருப்திப்படுத்த முடியாய் கூட செபிக்கிறோம். 2021 ஆண்டு ஆண்டவரே எங்க ஊழியத்துக்கு திருப்தியா இருக்க, எங்க விசுவாசிகளுக்கு திருப்தியா இருக்க ஆண்டவரே, எங்க ஊழியத்தை நேசிக்கிற கொடுக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு திருப்தியா இருக்க, விசேஷமா ஆன்லைன்ல வாட்ச் பண்ற எல்லா பிள்ளைகளுக்கு திருப்தியா இருக்க ஆண்டவரே, திருப்தியின் ஆண்டிலே நீ திருப்திப்படுத்தி நடத்த முடியாய் கூட செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க நாமத்தை உயர்த்து மகிமைப்படுத்து ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அவர் ஜெபத்தை கேட்டு நம்ம வருகிற ஆண்டு எல்லாரும் திருப்தியா வைக்க போறார். நம்முடைய பிள்ளைகள், ட்ரஸ்ட் மெம்பர்ஸ், எல்டர்ஸ், விசுவாசிகள், பிரான்ச் விசுவாசிகள், பங்காளர்கள், பத்திரிகை வாசகர்கள், தொலைக்காட்சி நேயர்கள், நம்மளை நேசிக்கிற ஜெபிக்கிற கொடுக்கிற எல்லா மக்கள், எல்லா கர்த்தருடைய எல்லா தேவ பிள்ளைகள் தான். எல்லாரையும் கர்த்தர் திருப்தியா வைக்க எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உட்கார்வோம். திருப்தியாக்கி நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான், மீதாம் எடுக்க செய்வான், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பான், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். அடுத்த வருஷம் முழுவதும் பாடி கொண்டாடுவோம், திருப்தி, கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 5 அப்பங்களை 5000 பெருகச் செய்தார். 5 அப்பங்களை 5000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், சேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், சேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். God bless you. கர்த்தர் 2021 ஆண்டு ஒரு நிறைவோடு, திருப்தியோடு, சந்தோஷத்தோடு வாழ நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். இன்னைக்கும் நாளைக்கும் அதிக மழை இருக்கும் என்று டிவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. சூறாவளி காற்று 100, 110, 120 கூட
வீசும் என்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த ஜெபம் தடையில்லாமல் நடைபெறும். மழையே அடித்து புயல் அடித்தாலும் ஜெபம் நடைபெறும். ஆமே. ஆகவே நீங்கள் எல்லாரும் காலை மாத்திரம் கொஞ்சம் நேரம் ஆண்டவர் நமக்கு சூழ்நிலை சாதகமாக மாற்றுவார். டாக்டர் நம்ம ட்ரஸ்டி மதிப்புக்குரிய தகப்பனா டாக்டர் ராஜா சிங் அவங்க காலைல 4:50 வந்தாங்க. அவங்கள பார்த்து கேட்டேன், ஐயா பயங்கர மழை இருக்கு போல. இருக்கட்டும் ஐயா, காலைல கொஞ்ச நேரம் மழை நின்னா போதும், நம்ம வந்து சாமியை கூப்பிட்டு போயிடலாம், அப்புறம் மழை வந்து பார்த்துக்கலாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம்னாரு. இந்த மாதிரி காலையில் தேவன் கொஞ்ச நேரம் நமக்கு சூழ்நிலையை சாதகம் மாற்றி கொடுப்பார். நீங்கள் காலையில் வந்து கர்த்தரை ஆராதிங்கள். இந்த புயல் தேசத்திலே எந்த சேதத்தையும் ஆபத்தையும் விளைவிக்காமல் நம்மையும் நம்முடைய மக்களையும் கர்த்தர் காப்பாற்ற எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெபம் வலதுகரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நிவர் என்ற ஒரு புயலை அரசாங்கம் விஞ்ஞானிகள் அறிவித்திருக்காங்கப்பா. இன்னைக்கு மதியம் அது கரையை கடக்கிறது. இன்னைக்கு மதியத்திலிருந்து நாளை வரைக்கும் கனமழை பெய்யும், 120 கிலோமீட்டர் சூறாவளி காற்று வீசும் என்று சொல்லி அரசாங்கம் விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, ஆண்டவரே நீர் எங்களை சேதமின்றி காப்பாற்றுகிற தேவன், எங்களையும் எங்களை நேசிக்கிற மக்களுக்கும் இந்த சூறாவளி காற்று தங்கியிருக்கிற வீடுகளிலே பிரயாணங்களிலே ஒரு ஆபத்து வராமல் ஒரு ஆபத்து எங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. போகும்போது மரம் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு, அவங்களுக்கு இப்படி பறந்துச்சு, அந்த வீட்டுல இப்படி வந்துச்சு, மின்சாரம் துண்டிக்கப்படும், இப்படி ஆனது. ஒரு ஆபத்து ஒரு சேதமும் எல்லா மக்களுக்கும், எங்களை நேசிக்கிற மக்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாம் உங்க பிள்ளைங்க தான் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளுக்கும் ஆபத்து சேதம் வராமல், உயிர் சேதம் வராமல் எங்கள் நாட்டையும் எங்கள் தேசத்தையும் எங்கள் மக்களை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று காலையிலே கருத்தாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிவர் புயல் அப்படியே அமைதியா போக இறையாதே அமைதலா என்று அதட்டுகிறேன் சுவாமி. நாங்கள் செய்தித்தாளில் கேள்விப்படும் போது சேதம் என்று இல்லாமல் மக்களை கர்த்தர் காப்பாற்றான்னு கேள்விப்படும் உதவி செய்யப்பட ஜெபிக்கிறேன். விசேஷமாய் எங்கள் மக்களையும் இன்னும் விசேஷமாய் காலையில தேடுகிற மக்களுக்கும் பலத்த பாதுகாப்பும் அரணும் கோட்டையுமாய் இருந்து நீ காப்பாற்றி மகிழ பண்ண வேண்டும் என்று சொல்லி மீட்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். 3ஆம் நாள் செய்தி நம்ம பிஷப் டாக்டர் நித்ராஜ் கர்த்தருடைய செய்தியை வழங்கி நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஜெபம். பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் உங்களை ஆசீர்வதிப்பார். கடுமையான மழை, புயல், தேசத்தில் பயங்கரமான சேதம், இந்த சூழ்நிலையும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். விசேஷ தூர இடத்திலிருந்து, விருதம்பாக்கம், ஆலந்தூர், தூர இடத்திலிருந்து வந்த பிள்ளைகளை கர்த்தர் கட்டாயம் கனப்படுத்துவார், கௌரவிப்பார். பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, தூர இடத்திலிருந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்க உங்களுக்கு கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். வயதானவர்கள், ஐஸ்வர்யா சொன்னது போல ஐயா ராஜா சிங் ஐயா அவர்கள், அவங்களாம் வீட்டில் இருக்கணும்னு அரசாங்கம் சொல்லும். பிறகு வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க வெளியே போகாதீங்க, அவங்களுக்கு வயசாகிடுச்சு, இன்னமும் அவங்கள காப்பாற்றுற மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு தமிழ் எடுத்து தர மாட்டோம். அவங்க சொல்லுவாங்க போகாதீங்க, வெளியில் பயமாக இருக்குன்னு. ஆனால் எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டை மீறி இந்த புயல் மத்தியில் வந்த தகப்பனாரே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் தேவன் பலன் கொடுப்பார். கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை மூடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேச முடியாது. இந்த 20 நிமிடம் தேவனுடைய அளவற்ற பிரசனம் காணப்பட அவருடைய அன்பை கொஞ்ச நேரம் தியானம் பண்ண போகிறோம். அன்பை நீ தியானம் பண்ண உனக்கு அற்புதம். அந்த அன்பை தியானம் பண்ண உனக்கு அடையாளம். அந்த தன்மை தியானம் பண்ண அதிசயம். அந்த அன்பை தியானம் பண்ண தடைகள்லாம் விலகும். எதையும் யோசிக்காதீங்க. இயேசுவின் அன்பை இந்த 40 நாளும் தொடர்ந்து தியானம் பண்ணுவது ஆண்டவர் கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. அன்பு 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 இயேசுவின் அன்பு, மகிமையான அன்பு, அது மாறாத அன்பு. பாடுங்க. அன்பு 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 இயேசுவின் அன்பு, மகிமையான அன்பு, மாறாத அன்பு, தாயை காட்டிலும் மேலாக நேசிக்கும் அன்பு. சொல்லுங்க. தகப்பன் போல சுமந்து செல்லும் தெய்வ அன்பு. சொல்லுங்க. தாயை காட்டிலும் மேலாக நேசிக்கும் அன்பு, தகப்பன் போல சுமந்து செல்லும் தேவ அன்பு. அன்பு அன்பு அன்பு. பாடுங்க. இயேசுவின்
ஆமென். மகிமையான அன்பு மாறாத அன்பு பாடுங்க. மகிமையான அன்பு மாறாத அன்பு கல்வாரியில் கல்வாரியில் ஜீவன் தந்த தியாக அன்பு. சொல்லுங்க. காருண்யத்தால் இழுத்துக் கொண்ட தேவ அன்பு. சொல்லுங்க. கல்வாரியில் ஜீவன் தந்த தியாக அன்பு அப்பா. காருண்யத்தால் இழுத்து கொண்ட அன்பு யாரு? தேவ அன்பு 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 இயேசுவின் அன்பு Thank you. மகிமையான சொல்லுமா அம்மா மாறாத பாப்பா சொல்லு. அன்பு 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 இயேசுவின் அன்பு Thank you. மகிமையான அன்பு மாறாத அன்பு மகிமையான அன்பு மாறாத அன்பு என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்து தியானமும் உமக்கு பிரியதாயிருப்பதாக என்னை மறைத்து நீ பேசும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் முதல் வசனம் தான் தேவன் நமக்கு கொடுத்த தியான வசனம். ஒரு முறை வாசிப்போம். என் பெலனாகிய கர்த்தாவே என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் உம்மில் அன்பு கூறுவேன். எல்லாரும் வலது கரத்தை வீழ்த்தி சொல்லுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, சத்தமா சொல்லுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதைத்தான் ஆண்டவர் தியான வசனமாக காண்பித்து 40 நாளும் தியானம் பண்ண சொன்னார். முதல் தலைப்பு, எப்படி நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்று வருகிறோம். முதல் நாளிலே முழு இருதயத்தோடு அன்பு கூறுவதுதான் அன்பு கூறுவேன் என்று அர்த்தம் என்று சொன்னோம். நேற்று அவருடைய கற்பனைகளை கை கொள்வது தான் நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன் அர்த்தம். இன்றைக்கு நாம் அன்பு கூறுகிறோம் என்று சொன்னால் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரிடத்தில் அன்பு கூற என்ன செய்ய வேண்டும்? தேர்ட் டே இன்னைக்கு 3வது நாள் தியான வசனத்தை ஒருமுறை வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். கர்த்தர் உன் பிதா கவனிங்க, அந்த பேப்பர்ல தப்பா பிரிண்ட் பண்ணிருக்காங்க. 2 போட்டிருப்பாங்க, ஒரு 0 விட்டாங்க. டைப் பண்றவங்க மறந்துட்டாங்க போல. ஆகவே மாற்றிக்கொள்ளுங்கள். உபாகமும் பேப்பர்ல 30:20 வாசிங்க. உன் கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து பாருங்க, இந்த வேர்ட் வருது பாருங்க. அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. இதுதான் ஆண்டவர் கூட பேசினாரு. அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஏன்னா அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். எல்லா கை உயர்த்தாமே சொல்லுங்க பார்க்கலாம். 3வது இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுத்தர பாடம் என்ன? கர்த்தரை அன்பு கூற வேண்டும் சொன்னால் அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏன் பற்றி கொள்ளணும்? அவரே உனக்கு ஜீவன், அவர் தான் உனக்கு உயிர், அவரே தீர்க்காயுசுமாய் இருக்கிறார். அப்ப முதல் நாளிலே முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் பார்த்தோம். 2ஆம் நாளிலே அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அதுதான் அன்பு கூறுதல் சொன்னோம். இன்னைக்கு 3ஆம் நாள் அன்பு கூறுதல் என்று சொன்னால் கர்த்தரை உறுதியாய், அங்க வெறும் பற்றி கொள்வாய் எழுதப்பட்டிருக்குது. நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் அன்பு. ஆமென் சொல்ல பாருங்க. எந்த சூழ்நிலை பெரிய பாருங்க, இந்த ஹெவி ரெயினும் நான் உண்மையாவே காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்போது 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணியிருந்தேன். 2 வீலர் எடுக்கணும்னு பார்த்து 2 வீலர் எடுக்க முடியாது. ஆக்சுவலாக நான் 2 வீலர் வந்துடுவேன் 4:15 4:20 ஹெவி ரெயின். அதனால பாஸ்டர் ரமேஷ் என்னை ட்ராப் பண்ணிட்டு தான் அப்புறம் போய் அவங்கள தூர இடத்த கூப்பிட போக சொன்னேன். அப்போ வரும்போது சொல்லிட்டே வரேன், இன்னைக்கு யார் வருவாங்கன்னு தெரியலையே. ஏன்னா சூழ்நிலை ரெயின் தானே, கஷ்டம்தான். வீட்லேயே இருந்து பார்க்கலாம்னு சொல்லுவாங்க போல. அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேச சொன்னாரு, என்ன மேல அன்பு வச்சு உறுதியா பின்பற்றுவங்க மழையை பார்க்க மாட்டாங்க. கைகளை ஒரு தலையிலேயே சொல்லுவோம். இன்னைக்கு ஃபுல் பர்சன்ட். நேற்று வந்தவங்க ஃபுல்லா நீங்க வந்திருக்காங்க. தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. நாளைக்கு 110 காத்து வீசினா காத்தே தூய்மையோட வந்துருவாங்க. அதுதான் உறுதியாய் பற்றி கொள்ளுதல். கைகளை ஒரு தலையிலேயே சொல்லுங்க போல. அல்லேலூயா. கை தட்டி பாருங்க. கைத்தட்டி உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையே நம்பியுள்ளோம். பூரண சமாதானம். உறுதியாய் பற்றி கொள்ளும். உறுதியாய், அதான் அன்பு.
பாடல் புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி சில பேர்லாம் ரொம்ப உறுதியா ஆண்டவரை பின்பற்றுவாங்க. இந்த உலக பிரகாரமாக இந்த லவ் பண்றாங்கல்ல, லவ்வர்ஸ், அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை மதிக்க மாட்டான், சொந்தக்காரை மதிக்க மாட்டான், நண்பரை மதிக்க மாட்டான். அவன் கண்ணை என்ன தெரிஞ்சின்னு தெரில, அவங்க பார்க்க பார்வை என்னன்னு தெரில. அதில் நேசிக்க ஆரம்பிச்சா உறுதியாக இருப்பாங்க, உறுதியாக இருப்போம். எனக்கு தெரியும் 10 வருஷம்லாம் உறுதியாக இருந்து அப்பா அம்மா அனுமதியோடு திருமணம் பண்ணாங்க. அப்பா அம்மா விட்டு ஓடி போன சில கேஸ் இருக்கு, சில தற்கொலை பண்ணி கொடுத்துருக்குது. ஆனால் அப்பா அம்மா அனுமதியோடு கூட அந்த திருமணத்தை பண்ணி அவ்வளோ ஒரு அன்புல உறுதி. நான் சொல்ற உலக பகாம நான் அன்புவே உறுதியாய் பின்பற்றி கொண்டிருக்கும் பொழுது வானத்தை பூமியை படைத்த சர்வலம் இல்லை, நமக்காக ஜீவனையே கொடுத்த மாறாத அந்த அன்பு, அதை முதல்ல நான் பண்ணேன். மாறாத அன்பு, அந்த அன்பை நீங்க உறுதியாய் பற்றி கொள்வதுதான் அன்பு கூறுதல் என்று பொருள். போல எந்த சூழ்நிலை வந்தாலும் பிலோமினா ரஜினி வந்து இந்த பிரேயருக்கு வராங்க. 40 நாள் அவங்க பையன் 12th பொறுத்துரை பண்ணி கணவனை இழந்த இளம் விதவை ஆலயத்துக்கு வரும்போது, ஆலயத்துக்கு வந்துட்டு போகும்போது தான் மரித்து போய்விட்டார்கள். எவ்வளோ சோர்வு வந்திருக்கும், எவ்வளோ உறுதியாக பின்பற்ற. போன ஞாயிற்றுக்கிழமை அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஃபங்க்ஷனு, செகண்ட் சர்வீஸ்க்கு வந்தாங்க, சர்ச்சுக்கு வரணும்ன்ட்டு. சனிக்கிழமை ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணன் நான் இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன், நான் கொஞ்சம் 5:30 ட்ரெயின் வரும், கொஞ்சம் காரு செகண்ட் சர்வீஸ்க்கு அனுப்புகிறாங்க. எவ்வளவா அதுதான் உறுதி. நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் காசு இல்லை, பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லை, வீடு இல்லை, வாகனம் எல்லாம் டெம்பரவரி தான். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்ம எவ்வளவு அன்பு வைத்து நம்ம ரட்சித்து தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அந்த அன்பிலே உறுதியாக சொல்றாரு. உறுதியா வரலாங்க, பற்றி கொள்வாயாக. அந்த பற்றி உடும்பு பாத்தீங்கன்னா, உடும்பு பிடிச்சிச்சு வச்சுக்கல, விடவே விடாது. அந்த ஒரு சாதாரண உடும்புக்கு அந்த கேரக்டர் இருக்குன்றாப்புல, கொலையை வந்து பிடிச்சா விடாதான். உனக்கு 6 அறிவு இருக்க, ஆண்டவர் எந்த அளவுக்கு பற்றி கொண்டு இருக்கிறாய், சூழ்நிலை காரணமாக ஆண்டவருடைய அன்பை குறைந்து போகிறதா? நான் சொல்லுகிறேன், இந்த தியானத்திலே 3வது நாளிலே, முதல் நாளிலே முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும், 2ஆம் நாளே அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உறுதியாய் கடைசிவருக்கு பற்றி கொள்வது தான் அவர் அன்பு கூறுதல் என்று பொருள்படும். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். போகட்டும். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஒரு தேவ பிள்ளை எந்தெந்த காரியத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், ஒரு 3 காரியத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். ஒரு 3 காரியங்கள் நான் சொல்லுகிற வசனத்தில் உறுதி என்ற பதம் வரும். முதலாவதாக 2 பேதுருவின் புஸ்தகம், எதெல்லாம் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 2 பேதுரு 1:10 வாசிக்க கேட்போம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்க இவைகளை உறுதியாயிருந்தால் நீங்கள் ஒரு நாளும் இடறி விழ மாட்டீர்கள். பேதுரு சொல்றாரு, முதலாவதாக அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலும் உறுதியாய் இருக்க வேண்டும். கைகளை தாமே சொல்ல பார்க்கலாம். நாம் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு எண்ணம் இருக்கணும். கோடியான மக்கள் இருக்கும்போது கர்த்தர் என்னை மாத்திரம் அழைத்து என்னை மாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்காரே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதிலே உறுதியாய் இருக்க வேண்டும். We are the chosen person, we are the separated people, we are the called people. நாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நான் அதுல உறுதியா இருக்க வேண்டும். நான் 15 வயசுல இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். மாதிரி 8ஆம் 8 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது இயேசுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன். நம்ம சாரல்லாம பேர மாதிரி 10th இருக்கும் பொழுது நல்ல ஞாபகம் இருக்கு. 1984 மே மாதம் 11ஆம் தேதி ரட்சிப்பின் நாள், மறக்கவே முடியாது. செகண்ட் சாட்டர்டே அது.
சாட்டர்டே, செகண்ட் சாட்டர்டே. அந்த நாளிலிருந்து இந்த நாள் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. 85ல இருந்து இன்னைக்கு எத்தனை வருஷம் பாருங்க. அதுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வந்தேன், அப்புறம் சபையை விட்டு வெளியே வந்தேன், ஊழிய ஆரம்பிச்சேன். எத்தனோ பேர் சபையை விட்டு ஊழியத்துட்டு பிரிந்து போயிட்டார்கள். லட்சமா கொடுக்குறாள் பிரிஞ்சு போயிட்டான், 1000 கொடுக்குறாள் பிரிஞ்சு போயிட்டான். ஆனா கர்த்தரை விட்டு நான் இதுவரைக்கும் பின்வாங்கவில்லை. என்னை அழைத்த தேவனுக்கும் நான் தெரிந்து கொள்ளும் இன்றைக்கு நானும் உறுதியா இந்த ஊழியை செய்து கொள்கிறோம். அதுதான் தெய்வத்திற்கு அன்பு. அந்த அன்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களை அழைத்த அழைப்பிலும் எனக்கு தெரியுங்க எத்தனை பேர் பின்வாங்கி போயிடுவாங்க. சர்ச்சைகளாக போய் நான் 2 நாளைக்கு முன்பாக நான் மாலை ஒரு ஹோட்டல்ல நம்ம சபைக்கு ஏற்கனவே வந்து கொடுத்த பெரிய தொழிலதிபரை சந்தித்தேன். பெரிய தொழிலதிபர் ஹார்வெஸ்ட்னா கைத்து கொடுத்துருவாரு, எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடுவாரு. ஆனா பணம் தர மாட்டார். ஆனா பெரிய தொழிலதிபர் பார்த்து விஷ் பண்ணி நல்லா இருக்குன்னு கேட்டேன். பிரதர் நான் இப்போ எங்கேயும் போறது இல்லை பிரதர். அப்படியா பிரதர்? ஏன் பிரதர்? எல்லாம் வேஸ்ட் பிரதர். என்ன பிரதர் பண்ணுங்க? வீட்லயே போட்டோ வச்சு சாமி கும்பிட்ற பிரதர். வீட்லயே போட்டோ வச்சு சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாரு. அவரு இயேசுமா எங்கேயும் போறது இல்லையா. நான் சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருங்க, வர வருஷம் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னேன். பாருங்க சர்ச்சுக்கு வந்துடுது. காலைல ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல உட்காருவாரு. முதல்ல பெரிய பைபிள் எடுத்துட்டு வருவாரு. பைபிள் பெருசு, ஃப்ரண்ட் ரோ 5 வந்துருவாரு. இப்ப ஆணோட பின்வாங்க போயிட. நான் சொல்றேன் இது வந்து தெரிந்து கொள்வதில் அவங்க உறுதியா இருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கர்த்தர் மேல் அன்பு இல்லை என்று பொருள்படும். என் பலனாகிய கர்த்தாவே அன்பில் கூறுவேன் என்று சொன்னால், முதலாவதாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்ம அழைத்திருக்கிறார் சொல்லி அழைப்பிலும் தெரிந்து கொள்ளும் உறுதியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அழைத்தவர் உன்னை மறவா, பாடுங்க. அபிஷேகம் செய்தவர் மறவா, அழைத்தவர் உன்னை அவர் மறக்க மாட்டார். அவர் உன்னை மறக்க மாட்டார். அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினால் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மனிதனின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. இந்த பக்தர் இங்க பாடுறாரு, மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மனுஷ அன்பு மாறும். நான் சொன்னல 85 வயசுல இயேசுக்கு ஒப்பு கொடுத்த யா கூட எத்தனை பேர் சொல்றாங்க. ஜான்சனுக்கு தெரியும், ஒரு பிரதர் வாசலே கோணி போட்டு படுத்து பிரதர், நீங்க போனா கூட போக மாட்டார் சொன்னார். சொன்ன அடுத்த மாதம் போயிட்டாரு. கோணி எங்க போறது? நான் பாயே போட்டு தரேன்ற. அன்பானவர்களே, அதான் மனிதனின் அன்பு. ஆனா இயேசு அன்பு மாறாதபடியேதான் நான் அழைத்த அழைப்பிலும் தெரிந்து கொள்ளும் உறுதியா இருக்கிறேன். முதல் குறிப்பு அழைப்பையும், ஏன்னா இடறி விழுந்திருக்கலாம் பேதுரு சொல்றாரு. முதலாவது அழைப்பிலும் தெரிந்து கொள்ளும் உறுதியா இருக்க வேண்டும். இரண்டாவதாக 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம், விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. போதும். இரண்டாவது எதுல உறுதியா இருக்கணுமா? விசுவாசத்தில். எபிரேயர் புஸ்தகம் 3:14 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டோ இருப்போம். உறுதியாய் அங்க வந்து விசுவாசம் சொல்றாரு பேதுரு. எபிரேயர் ஆக்கிய சொல்றாரு நம்பிக்கை. ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறார். இரண்டாவது விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியா இருக்க வேண்டும். ரெண்டா சொல்லுவேன். முதல்ல 2 சொன்னேன், அழைப்பு தெரிந்து கொள்ளுதல். இரண்டாவது விசுவாசம் நம்பிக்கையில உறுதியா இருக்க வேண்டும். கைகளை ஊத்தி எல்லா அலேலையா சொல்லுங்க, பாலாம் சத்தமா அலேலையா சொல்லுங்க. சில பேர் விசுவாசமா இருப்பாங்க, நம்பிக்கையா இருப்பாங்க. சூழ்நிலை வரும்போது அவங்க மாமிச தானே விசுவாச நம்பிக்கையும் இழந்து போய் விடுவார்கள். நான் சொல்றேன், அன்பு வைத்திருக்கிற பிள்ளைகள், என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன்னு சொல்ற பிள்ளைகள் அந்த கர்த்தர் வைத்த விசுவாசத்தையும் நம்பிக்கை விடவே மாட்டாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க வச்சுங்க. இந்த ஹஸ்பண்ட் மேல அவங்க ஒய்ஃப் மேல அன்பா இருக்காங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தையில நம்பிக்கை இருப்பாங்க, விசுவாச. யார் என்னதான் சொல்ல ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. எனக்கு தெரியும்,
அவர் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. சில பேர் அப்படியா சொன்னாப்புல இரு நான் போய் கேட்கிறேன், எப்படி சொல்லுவேன் அப்படி கேட்பாங்க. அப்பனா அவங்க நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் குறைவுள்ளவர்கள் பொருள்படும். இங்க சொல்றாரு 2 வசனம் 1 பேதுரு 5:9 விசுவாசத்தில் உறுதியா இருந்து, எபிரேயர் 3:14 ஆரம்பத்து இந்த நம்பிக்கையில உறுதியா இருக்க வேண்டும். எனக்கு அன்பான விசுவாசியே, ஆண்டவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்க விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாய்? அன்பு கூறுவேன் என்று சொன்னால், இரண்டாவது விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. 100 உம்மை தான் நம்பியுள்ளேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 உம்மை தான் நம்பியுள்ளேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மை தான் நான் நம்பியுள்ளேன், சொல்லுங்க. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியுள்ளேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கடைசியாக ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கடைசி வரி. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22 சொல்ற. எபிரேயர் புஸ்தகம் 10:23. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறது, நம்பிக்கை அறிக்கையிடுகிறது, அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. மூன்றாவது, ஜபத்திலும் அறிக்கையிடுதலும் உறுதியா இருக்க வேண்டும். எதை அறிக்கையிடமா? வாக்கு தத்தங்களை. இங்க வசனம் சொல்கிறது வாக்கு தத்தம் உண்மையுள்ளவரா இருக்காரு. அவர் 2 காரியம் சொல்றாரு. கடைசியாக ஜபத்துல உறுதியா இருக்கணும், அதுக்கப்புறம் அறிக்கை எழுத உறுதியா இருக்கணும். அறிக்கை எதில் அறிக்கையா? வேத வசனம் வாக்குத்தத்த வார்த்தைகளை அறிக்கை செய்வதில் உறுதியா இருக்கணும். கவனிங்க, கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு வச்சுங்க, அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். கடைசி வரை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்படி இந்த வருஷம் மேன்மை ஆண்டு கர்த்தர் வாக்கு பண்ணிருக்காரு. எத்தனை பேர் தொடர்ந்து அறிக்கையிட்டு அந்த பாட்டு பாடிட்டே வந்தீங்கன்னு தெரியல. நமக்கு இன்னும் 40 நாள் இருக்கு. இன்னும் ஆண்டவர் அந்த வார்த்தை நிறைவேறவிலேயே சோர்ந்து போகக்கூடாது. சில சமயம் ஆரம்பத்தை நிறைவேற்றலாம், சில சமயம் மிடில் ஆஃப்ல நிறைவேற்றலாம், கடைசி கடத்துக்கும் நிறைவேற்றுவார். ஆனா வாக்குத்தத்தை அறிக்கை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். மோகன்சி அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு சாட்சியை சொல்லி நான் ஜபத்துக்கு வேலை எடுத்து விரும்புகிறேன். ஒவ்வொரு 1ஆம் தேதியும் அவர் கூட்டத்திலேயே வாக்குத்தத்த கூட்டம் நடத்துவார்கள். பல்லாயிரம் மக்கள் வருவார்கள். ஒரு ஆண்டு வாக்குத்தத்த உன்னை அதிசயங்களே காணப்படி வாக்குத்தமா. அந்த கூட்டத்துக்கு ஒரு ஏழை சகோதரி, அவருடைய மகளுக்கு திருமணம் முடிய வேண்டுமா. அந்த வாக்குத்தை பிடித்து டெய்லி ஜெபம் பண்ணாங்களா, அறிக்கையிட்டாங்களா, உன்னை அதிசயங்களை காணப்படும் சொல்லி இருக்கிறீங்களா. மோகன்சி சொன்னாருன்னு சொல்லக்கூடாது, நித்தியராய் சொன்னாரு சொல்லக்கூடாது, கர்த்தர் சொல்லியிருக்காரு. அன்று நீர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறேன் அப்படி அறிக்கை பண்ணே கொடுத்தாங்கன்னா டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் வரைக்கும் கல்யாணம் ஒழுங்கா முடியும். அப்ப நியூ இயர்க்கு எத்தனை நாள் இருக்கு? 6 நாள் 7 நாள் இருக்கு. அவங்க சொந்தக்காரலாம் சொன்னோம்னா இந்த வருஷம் கல்யாணம் முடியலையா, அவ்வளவுதான், எப்பதான் உன் பொண்ணு கல்யாணம் முடிக்க போற தெரியல, இவங்களை கல்யாணம் முடிக்க முடியும், என்னதான் நினைச்சுன்னு தெரியலையே, சொந்தக்காரலாம் திட்டினாலாம். அந்த மாதிரி அந்த வாக்குத்தத்தை அறிக்கை பண்ணி கொண்டே தரலாம். 27ஆம் தேதி ஒரு அலைய சுத்தான், 27th அலைய சுத்து பிடிச்சு போச்சு சொன்னா. அந்த பையன் ஒரு வாரத்துல வெளிநாடு போன கல்யாணம் ஒழுங்கு பண்ணணும்னு சொன்னானா. ஆகவே 31ஆம் தேதிக்குள்ள 30வது கால நிச்சயதார்த்தம் 30வது கல்யாணம். 3 நாள்ல கல்யாணம் பண்ண குடும்பத்தை பார்த்திருக்கிற. 3 நாள்ல நீ 3 வருஷம் ஒழுங்கு பண்ணிட்டு கல்யாணத்தை 3 நாள்ல கல்யாணம் ஒழுங்கா பண்ணி உன்னை அதிசயங்களை காணப்போற வாக்குத்தத்தை உறுதியாய் பிடித்து. சூழ்நிலை சரியில்லை, கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, நம்ம கிறிஸ்துமஸ் வந்துட்டா அடுத்த நியூ இயர் ரெடியா உடைய கல்யாணத்தை ஒழுங்கு பண்ண முடியாது, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் சொல்லுவாங்க. 3 நாள் திரும்ப 30ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சு 32 ஸ்தோத்திரம் பண்ணி மறுபடியும் 1ஆம் தேதி அடுத்த வருஷம் கொடுத்தது சாட்சி சொல்லலாம். எனக்கு அன்பான விசுவாசியே, ஆன்லைன்ல வாட்ச் தேவச்சரமே, உனக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை உறுதியை அறிக்கை செய்கிறாயா? ஜப ஜீவியத்தில் உறுதியா இருக்கிறாயா? சூழ்நிலை காம ஜபத்தை மாற்றிக் கொள்கிறாயா? என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அன்பு கொடுக்கிறேன் பிள்ளைகள் ஜபத்திலும் வாக்குத்தத்தை அறிக்கையிடலும் உறுதியா இருக்கும் பொழுது அவர்கள் தான் அன்பு கொடுக்கிற பிள்ளைகள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாடுங்க பாடுங்க. ஜெபம் செய்ய சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஜபத்திலே எல்லாரும் கண்ண மூடி பாருங்க, கண்ண மூடி.
வலகத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஜபமே ஜீவன். வலகத்தை உயர்த்தி. ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வாயாக. ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம். ரட்சகா, 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 ஆண்டவரே உம்மை உறுதியா பற்றிக் கொள்வேன். விட்டு போக மாட்டேன், தூரம் போக மாட்டேன். இயேசு எனக்கு போதும். இதுவே சட்டம். ஜெபிக்கும்படியா யாவரும் எழுந்து நிற்போம். தயவு செய்து நாட்காலில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் உங்க பைபிள் டைரியா வைத்து விட்டு எழுந்து நின்று ஒரு 3 நிமிடம் ஜெபம் பண்ண போகிறேன். அப்படியே ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைங்க தயவு செய்து எங்களோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை பற்றிக் கொள்வாயாக, உறுதியாய் பற்றிக் கொள்வாயாக. சூழ்நிலையை பார்க்காதே, உன் வீட்டில் நடக்கிற சம்பவங்களை பார்க்காதே. உன்னை தெரிந்தெடுத்த, உன்னை அழைத்த தெய்வத்தை உறுதியாய் பிடித்துக்கொள். முதலாவது அழைப்பையும் தெரிந்து கொள்ளும் உறுதியாய் இருக்க வேண்டும். இரண்டாவது விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியா இருக்க வேண்டும். மூன்றாவது ஜபத்திலும் வசனத்தை அறிக்கை செய்வதிலும் உறுதியா இருக்க வேண்டும். அவர்கள் தான் கர்த்தரை பற்றி கொண்டவர்கள், அவர்கள் தான் கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறவர்கள். அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்க்க. ஆண்டவர் நம்ம விட்டு போக மாட்டோம்ப்பா, உங்களை விட்டு தூரம் போக மாட்டேன். இந்த புதிய வருட ஆயத்த ஜபத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எந்த சூழ்நிலை உங்க அன்புக்கு துரோகம் செய்ய மாட்டேன், உங்க அன்பை விட்டு நான் விலகி போக மாட்டேன். உங்க அன்பு எனக்கு போதும் ஆண்டவர். 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க, முடிச்சிடலாம். 2 கரம் உயர்த்தி, ஆண்டவரே உங்க அன்பை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். என் பெலனாகிய கர்த்தாவே உண்மையிலே அன்பு கூறுவேன். 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க, உங்க விட்டு போக மாட்டாப்பா. உலகமோ அசுத்தமோ இச்சையோ பாவ கிரியைகளோ தேவையில்லாத காரியத்தை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. நான் உறுதியாய் பற்றிக் கொள்வேன், உறுதியாய் பற்றிக் கொள்வேன், உறுதியாய் பற்றிக் கொள்வேன். உறுதியாய் பற்றிக் கொண்டோம். பாடுங்க. உம்மை நம்பி உள்ளோம். பாடுங்க. உறுதியாய் பற்றிக் கொண்டோம். உம்மை நம்பி உள்ளோம். உறுதியாய், உறுதியாய், பூரண சமாதானம். உறுதியாய். பூரண சமாதானம். புவிதானில் தருபவரே, தினமும் புவிதானில் தருபவரே. பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன் என்ற தலைப்பில் தொடர்ந்து தியானம் பண்ணி வருகிறோம். முதல் நாளிலே முழு இதயத்தோடு அன்பு கூற வேண்டும். 2ஆம் நாளிலே கற்பனைகளை கை கொண்டு அன்பு கூற வேண்டும். 3ஆம் நாளிலே அன்பு கூர்ந்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த சூழலும் உண்மை விட்டு பின்வா, காசு இல்லையே, பணம் இல்லையே, வாடகை தர முடியலையே, வண்டி டியூ கட்ட முடியலையே, நெருக்கமாக இருக்கு, சாப்பாடு கஷ்டமாக இருக்கு, வஸ்திரம் இல்லையே, பிள்ளை சுகவீனமாக இருக்கு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, என்னை ஏன் கஷ்டம் நடத்துறாரு, என்னால் முடியலையே, மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி உண்மை விட்டு நாங்கள் பின்வாங்காமல் நீங்களும் என்னை விட்டு பின்வாங்க போக மனதா இருக்கலான்னு கேட்டீரே. நாங்க அப்படியே இல்லாதபடி இப்படி வருகை மட்டும் இல்லை, எங்க மரணம் மட்டும் உங்களை அன்பு கூறுது. நீங்க தெரிந்து கொண்ட அழைப்பிலும் தெரிந்து கொள்வது நாங்க உறுதியா இருக்க, உங்க மேல விசுவாசத்தை நம்பிக்கையில் உறுதியா இருக்க, உங்களுடைய சமூகத்தில் ஜபம் பண்ணுவதிலும் வாக்குத்தத்தை அரைக்கிறது உறுதியா இருக்க உதவி செய்யும். எங்களுக்கு வருகிற சோர்வு, பலவீனம், மன கஷ்டம், சஞ்சலம் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை தைரியப்படுத்தும். கடும் மழை புயல் அரசாங்கம் வீட்டு விட்டு வெளியே வர வேண்டாம் எச்சரித்த போதிலும் பிள்ளைகள் உண்மை தேட ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். தயவு செய்து இவர்களை ஆசீர்வதியும். விசேஷ ஆலயத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வருகிற ஆண்டு திருப்திப்படுத்தி ஆசீர்வதி. அப்படியே ஆன்லைன்ல சூழ்நிலைக்காக வர முடியாம வீட்டில இருந்து வாட்ச் பண்ற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கும் வர ஆண்டு திருப்திப்படுத்தும். அவர்களும் அன்பு கூட உதவி செய்யும். தொடர்ந்து 40 நாள் எந்த சூழ்நிலை கைவிடாதபடி வர உதவி செய்யும். நாளையும் நாளை மறுநாளும் இயற்கை சூழ்நிலை காலை நேரத்தில் நீங்க சாதகமாக காத்து அடிக்க கூடாது, மழை வரக்கூடாது. காலையில் அந்த 5லிருந்து 6 4லிருந்து 6 சூழ்நிலையை சாதகமாக்கி தர காலை பற்றி கெஞ்சுகிறேன் சுவாமி. தமிழகத்தை இந்த புயல் பாதிக்க கூடாது. ஒவ்வொரு நவம்பர் டிசம்பர் வந்தாலும் தமிழகத்தை புயல் பாதிக்கிறது. இந்த வருடம் இந்த பாதிப்பு வேண்டாம் என்று காலை பற்றி கெஞ்சுகிறேன். எங்க தமிழ்நாட்டை காப்பாற்றும், மக்களை காப்பாற்றும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் உங்களை